லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரட்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஏந்தியன் 2 ஜூலை 12 முதல். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக மழை பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரேவதி வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தற்பொழுது தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் அதன் தீவிரமும் அதிகரித்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை குறிப்பாக தமிழகம், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிக மழை பொழிவை தருவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் கடந்த ஒரு மாதத்தை பொறுத்தவரை இயல்பான அளவை விட 79% வரையிலாக அதிகப்படியாக மழை பொழிவு பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 5 நாட்களை பொறுத்தவரை தமிழகம், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில், குறிப்பாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது பதிவாகி வருவதை பார்க்க முடிகிறது. மாலை நேரங்களில் மழை பொழிவு அதிகம் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. நேற்று மாலை முதல் நள்ளிரவு அதிகாலையிலும் மழை பொழிவு இருந்ததன் காரணமாக ஒரு சில இடங்களில் இது போன்ற குறைந்த அளவிற்கு மழைநீர் தேங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. மாநகராட்சியின் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் பொதுவாக மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது அதிக அளவு மழைநீர் தேங்காமல் மழைநீர் உடனடியாக வடிந்துவிடக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தென்மேற்கு பருவமழை இன்னும் தீவிரமடைய வாய்ப்பிருப்பதன் காரணமாக மாநகராட்சி தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் சகதி சாலைகள், சேர் சகதி சாலைகள் என்று சொல்லப்படக்கூடிய மடிப்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஏற்கனவே மாநகராட்சி ஆணையரும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இது போன்ற மழைநீர் தேங்கியிருக்கிறது. அதுவும் மழை நின்ற ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே வடிந்து விடுவதையும் பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்காமல் அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வந்தாலும் கூட தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரை எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அரபிக்கடல் பகுதிகளில் மட்டுமே சூறாவளி காற்று இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வங்கக்கடல் பகுதிகளிலுமே சூறாவளி காற்று அவ்வப்போது இருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் சூழலியல் ஆய்வாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவு இருப்பதை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக வானிலையின் அந்த மாற்றத்தை கணிக்க முடியாத சூழலும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு தீவிரமாக இருக்க வாய்ப்பிருப்பதாகவும், அது மட்டுமின்றி வரக்கூடிய 5 நாட்களை பொறுத்தவரை தமிழக பகுதிகள், அதாவது மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், வங்காள விரிகுடா, அரபிக்கடல் பகுதிகளுக்கு சூறாவளி காற்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதால் மீனவர்களும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 5 நாட்களில் தமிழகம், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் குறிப்பிட்ட தென் மாவட்டங்கள் மற்றும் மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் ரேவதி, சென்னை.